இந்த சில் கிளைமேட்டுக்கு ஃபுட் கிரேவிங்ஸோட சேர்த்து இருமல் சளியும் வந்துருது. ஸோ 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி கற்பூரவள்ளிய வச்சு நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா பஜ்ஜி செய்யலாமா? இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 டம்ளர் அளவு கடலை மாவு, 1/2 டம்ளர் அளவு அரிசி மாவு. கடலை மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல பாதி அளவு அரிசி மாவு எடுத்துட்டு, இப்ப இதுலயே 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாம இருக்கும். கரைச்சிட்டு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நல்லா பெருசா இருக்கிற கற்பூரவள்ளி இலைகளை கழுவிட்டு பேட்டரை வந்து ஒவ்வொரு தடவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில தங்கிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இலைகளெல்லாம் டிப் பண்ணி நல்ல சூடா இருக்க எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். நல்ல புஷ்ஷுன்னு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆப்ப சோடா நீங்க சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சேர்த்திருக்கேன். அதே மாதிரி நான் கலர் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கிறிஸ்பியா சிப்ஸ் மாதிரியே இருக்கும். கற்பூரவள்ளி இலை சேர்த்திருக்கிறதே தெரியவே தெரியாது. குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.